ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு போகிற லைனில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் மூலச்சத்திரம் ஏரியாவை ஒட்டி ஒரு 15 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா மாந்தோட்டம், நெல்லிக்காய், முருங்கை மரம், அது இல்லாமல் தென்னை மரம், இது போக மக்காச்சோளம்னு சொல்லிட்டு 15 ஏக்கர்லேயுமே சூப்பராகவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் மூலச்சத்திரம் ஏரியாவிலேருந்து அதிகபட்சமே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 15 ஏக்கரு. இதில் 2 போர் இருக்குது, 2 கேணி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே கிடச்சிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு உள்ளே சிசிடிவி கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணி சூப்பராகவே நமக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா ப்ரைஸ் ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்லாம் கிடையாதுங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த தோட்டத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை நம்ம ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதை அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாயத்து பாதைங்க, 30 அடி பாதை நமக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தார் ரோடு போடுறதா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடியிலேருந்து ஒரு 700 அடிக்கு குறையாமல் தாராளமாக நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு கிடச்சிரும். இப்போ கூட அதுக்காக தான் சர்வேர் எல்லாம் விவோ முதற்கொண்டு அளந்து கல் எல்லாமே ஊண்டியிருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கேணி இருக்குது. இந்த கேணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே அப்படியே தண்ணி கிடச்சிருது. இப்போ கூட சவுண்டில் கூட உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதே போல் இன்னொரு கேணி பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கேணி நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குத்தகைக்கு விட்டுருக்காங்க. குத்தகைக்கு பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் குறையாமல் தாராளமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. அதே போல் இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸை பொறுத்த வரைக்குமே 7 ஹெச்பி வரைக்கும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸோட நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊரே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல்ல லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இங்கே தோட்டத்தை வாங்கிட்டு பண்ணையாட்களை போட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் நமக்கு கிடச்சிருக்கிறது கூடுதல் பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஏன்னா ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். காலையில் வேலைக்கு வராங்க அப்படின்னா ஈவினிங் அவங்க போயிட முடியும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதே போல் இந்த இடத்தோட மண்ணாக இருக்கட்டும், அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ளே தென்னை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு 40 to 60 தென்னை மரங்கள் இருக்கும். உள்ளே சப்போட்டா மரம், அதே போல் சீத்தாப்பழம், அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்ட செடியும் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பழத்தை சாப்பிட்டாலே மேக்ஸிமம் கேன்சர் வியாதிலாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்க தென்னை மரங்கள் எல்லாமே ஒரு 10 to 12 வயசு தாங்க இருக்கும். அதிலே நல்ல ஒரு காப்பில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டுமே நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் 15 ஏக்கர் இருக்குது. இந்த 15 ஏக்கரில் எந்தெந்த இடத்த எப்படி செப்பரேட்டாக பிரித்து இதில் தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஏக்கருக்கு நமக்கு மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. அதே போல் 2.5 ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாந்தோட்டமும், அடுத்து ஒரு 3 ஏக்கருக்கு நெல்லிக்காய் தோட்டமும் போட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக முருங்கை மரத்தை எல்லாமே உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமரத் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா ரகமான மாமரமும் நமக்கு வச்சுருக்காங்க. அதே போல் நெல்லிக்காய் மரத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் 3 ஏக்கருக்கு சூப்பராகவே நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோவோட எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய போருங்க. போரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 போர் இருக்குது. ஒரு போர் 710 அடியும், இன்னொரு போர் பார்த்தீங்க அப்படின்னா 800 அடி வரைக்கும் டெப்த்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கே நல்ல தண்ணி நமக்கு கிடைக்குது. கேணியிலேருந்து
மக்காச்சோளம், அதே போல் முருங்கை மரத்துக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணி போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போர்லேருந்து வந்து மாந்தோட்டத்துக்கும் நெல்லிக்காய் தோட்டத்துக்கும் தண்ணி பாயிற மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தோட அமைப்பு வந்து நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அது வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே நமக்கு வந்து சொல்லலாம். அதே போல் இங்கே குத்தகை லாபத்தை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் குத்தகை லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸாவோ இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்பாவோ நீங்கள் போட்டு வந்து தாராளமாக வந்து உருவாக்க முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி எம்டி லேண்டே வந்து மினிமம் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே வந்து இடங்கள் வந்து கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயே வந்துட்டு நமக்கு வந்து ஆஃபருமே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து சிசிடிவி கேமரா எல்லாமே நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கனால நம்ம மொபைல் மூலியமாகவே டேரெக்டாக வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம விஷுவலாக வந்து பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் நீங்கள் எதையுமே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லைங்க. வாங்கி அப்படியே நீங்கள் கண்ணுகளை மட்டும் நட்டு வச்சாலே போதுமானது. ஏன்னா பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராகவே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்களா, இதுதான் வந்துட்டு மாந்தோட்டம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 ஏக்கருக்கு மேலே வந்து மாந்தோட்டம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம நெல்லிக்காய் தோட்டத்தை பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு உள்ளே இருக்க மாந்தோட்டத்தை பார்த்து அதில் மகசூல் எல்லாமே எப்படி இருக்குது, காயெல்லாம் எவ்வளோ தூரம் வந்துட்டு நல்ல ஒரு காப்பில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை பார்க்குறீங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்மளோட சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கி நம்மளுடைய கஸ்டமருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மீடியேட்டர்ஸுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட வரீங்க, லேண்டை பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நீங்கள் லீகல் செக் பண்ணுறது இல்லாமல் பர்சனலாக நாங்களுமே வந்து பார்ப்போம். அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குற லீகலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டுமே கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாதுங்க. நாங்களே லீகல்ஸ் எங்கள் சைடு வந்து ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிடுவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துக்கு 2 இடம் பார்க்குறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதனால் வந்துட்டு எங்களை நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு வந்து தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து எம்டி லேண்ட் இருக்கும், ஃப்ரீ சர்வீஸுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா தக்கலில் போட்டுட்டு எல்லா பேருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான காஸ்ட் வைஸில் சோலார் பிளான்ட் போட்டு அதன் மூலிமா நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க ஜி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இருந்தே இப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஜி ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்குமே சோலார் பிளான்ட் வச்சு தேவையான அளவுக்கு கரண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இது எல்லா பேருக்குமே பரவலாக வந்து தெரியும். இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய பிரதர் தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி கிட்டத்தட்ட உடுமலைப்பேட்டை, பழனி அந்த ஜோன் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு எம்டி லேண்டு வச்சுருக்கவங்க 1 ஏக்கர் 2 ஏக்கரு அதே போல் வந்து 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தரேன். டீட்டெயிலாகவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாந்தோப்பு தான். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். எல்லாமே வந்து காப்பில் தான் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து காய் எல்லாத்தையுமே வந்து கொள்முதல் பண்ணிவிட்டு போனாங்க இங்கேருந்து பறிச்சுட்டு. அதே போல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி தரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திண்டுக்கல்லில் இந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். அதே போல் நம்மளோட சேனலில் இருந்து லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேருந்து வீடு, ஃப்ளாட்டு, தோட்டம்னு சொல்லி எல்லாமே ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இடங்கள் இருக்குது இல்லை உங்கள்கிட்டே இருக்குனாலும் நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி நாங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஃபைனலாக இந்த இடத்த பற்றி எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டேன். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருந்து இது வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக வந்து நம்ம சொன்னோம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் மற்ற யூடியூப் சேனலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே யூனிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 4.5 வருஷமாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இது வரைக்கும் ஒரு 18 பில்டிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக நீங்கள் வந்துட்டு
வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் மற்றவங்க கோட் பண்ணக்கூடிய கொட்டேஷனை விட நாங்கள் சதுரடிக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபா கம்மியாக தான் வந்துட்டு கோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் வந்து நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா அக்னி டிஎம்டி கம்பி, அதே போல் பூச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா செட்டிநாடு சிமெண்ட்டு, காங்கிரீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராடெக்கு, கல் வந்து சேம்பர் கல் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் எங்களால் எவ்வளோ தூரம் வந்துட்டு எங்களோட சேனலை அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக கொண்டு வர முடியுமோ அதுக்காக வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் வந்து வியூவர்ஸான உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் எங்களோட சேனலும் சரி, பர்சனலாக எங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுக்காக எங்களுடைய நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு ஈல்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் விஷுவலாக பார்த்தே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு தோட்டங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் இந்த தோட்டம் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான தோட்டம்னே நம்ம வந்து சொல்லலாங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.